அந்த காய்கறிலாம் கரெக்டான பதத்துக்கு வெந்திருந்ததுங்க. அந்த புளி தண்ணியில் போட்ட பரங்கிக்காய், பூசணிக்காய் அண்ட் சேனக்கிழங்கு ஒன்றும் ஸ்மாஷே ஆகாமல் கரெக்டாக வெந்திருந்ததுங்க. இந்த பருப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசாக வெந்திருக்கணும். நான் ரொம்ப 15 நிமிஷம் வச்சா நல்லா வேகும், அதனால தான் குக்கரை 7 நிமிஷம் வைக்க சொன்னேன். இப்போது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் அந்த புளி தண்ணி, அதில் இருக்கிற பரங்கிக்காய், பூசணிக்காய் அண்ட் சேனக்கிழங்கு போட்டுட்டோம். தென் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுங்க. இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த கேரட்டு, அவரைக்காய், மொச்சை, பட்டாணி அதை போட்டுட்டேன். தென் சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு அதெல்லாமும் போட்டுட்டேன். இப்போது அந்த நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லைங்க, கடுகு, கருவேப்பிலை, சாம்பார் பொடி, அதையும் போட்டுட்டேன்.